வணக்கம். தலைப்புச் செய்திகள். விஸ்வரூபம் எடுத்தது வில்லு பட விவகாரம். வில்லு படம் பார்த்த குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் சென்னையில் பெரும் பரபரப்பு. பிரதமர் உட்பட அனைத்து தலைவர்களும் கண்டனம். சமீபத்தில் வெளியான வில்லு படம் பார்த்த பள்ளி குழந்தைகள் வாந்தி மயக்கம் எடுத்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துள்ளது. விஜய் படங்களில் நடிக்க தடையும் செய்யப்பட்டுள்ளது. இதை பற்றிய ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட். சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள பிரபல பள்ளியில் தேர்வில் அதிக மதிப்பெண் வாங்காத பிள்ளைகளுக்கு நூதன முறையில் தண்டனை என்ற பெயரில் அந்த மாணவர்களுக்கு வில்லு படம் காண்பிக்கப்பட்டது. படம் தொடங்கிய சுமார் 15 நிமிடத்தில் மாணவர்கள் மயக்கமும் வாந்தியும் எடுத்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. முதல் 10 நிமிடத்திற்கு படத்தின் பெயர் ஓடிக்கொண்டு இருந்ததால் அந்த 10 நிமிடம் பிள்ளைகளுக்கு எதுவும் ஆகவில்லை என்று சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். அவர் படம் ரிலீஸ் ஆனாலே யூஸ்வலாக இதெல்லாம் நடக்கிறதாங்க. இது ஒன்றும் புதுசாக நடக்கிறது கிடையாது. தேட்டருக்கு வர்றது, வெளியே டீ குடிக்கிறவங்கள, பக்கத்து படத்தில் ஏதாவது பார்க்க வரவங்கள பிடிச்சி அவர் படத்துக்கு உள்ளே தள்ளுறதும் இதெல்லாம் யூஸ்வலாக நடந்துட்டு தாங்க இருக்குது. லாஸ்ட் டைம் குருவி படத்துக்கே நாங்கள் போய் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அந்த கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சுன்னு தெரில. நடுவில் வில்லும் வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன படம் வரப்போகுது, என்ன படம் ஷூட்டிங் நடந்துட்டுன்னு தெரியல. கண்டிப்பாக இது தமிழ்நாட்டுக்கு ஒரு பயங்கரமான விஷயமா முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதுக்குள்ளே ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் சார். தன் படங்கள் ஓடும் தியேட்டருக்கு செல்லும் விஜய் அங்கு படம் பார்ப்பவர்களை மிரட்டுவதும் வாடிக்கையாகிவிட்டது. இப்படி பள்ளி குழந்தைகளையும் வயதானவர்களையும் அச்சுறுத்தும் இம்மாதிரியான படங்கள் வெளிவராமல் அரசாங்கம் காப்பாற்றுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.